ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மாகாழி கிழங்கு ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இதுக்கு பேர் மாகாழி கிழங்குங்க, மாவடி கொம்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்தால் நல்லா பதமாக பக்குவமாக எலசாக இருக்குதுன்னு அர்த்தம். இதே இப்போ இங்கே இருக்கிற மாதிரி கலர் இந்த இடத்துல உள்ளே ஃபுல்லாக இருக்கும். தோலை எடுத்துகிட்டு பார்த்தாலும் இதே கலரில் தான் இருக்கும். அது வந்து முத்துன மாவடி கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வாங்கின உடனே இதில் நிறைய மண் இருக்கும். அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக, ஒரு நைட் ஃபுல்லாக கூட நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், எந்த விதத்துலேயும் மண்ணே இல்லை. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு இப்போ தோல் எடுக்கணும். எப்படின்னு காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்படி நம்ம இந்த கத்தி ஏதாவது ஷார்ப்பாக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தோலெல்லாம் நீட்டாக எடுத்துக்கணுங்க. தோல் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், இல்லை பொடியாக எப்படி வேணால் நம்ம இஷ்டத்துக்கு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தோல் எடுத்துகிட்டு எப்படி பீஸ் போடுறது அப்படின்னு கூட காமிக்கிறேங்க. இப்போ நான் இது ஃபுல்லாக எடுத்தால் டைம் வேஸ்ட் ஆகும், ரொம்ப நேரம் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்தளவுக்கு போதும். பாருங்கள், இப்படி உங்களுக்கு ரவுண்டாக இப்படி பிடிச்சாலும் ரவுண்டாக போட்டுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டி பீஸாக இப்படி பாருங்கள், இந்த மாதிரி 2 பீஸாகவும் போட்டுக்கலாம். இல்லை இதை இன்னும் குட்டியாக இப்படி இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாங்க. நம்ம விருப்பம் தான். இந்த சைஸ்லையும் போட்டுக்கலாம், இந்த சைஸ்லையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் மாவடி கொம்பு ஊட்டன்னு ஒன்று ரெடி பண்ணணும். ஒரு லிக்விடாக ஒரு இதில் தான் நம்ம போடுவோம். அதில் போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் நீட்டாக எடுக்கிறக்குள்ளே கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. இந்த தோலை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதுலேயும் ஒரு ஊறுகாய் பண்ணலாம். ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மாகாழி கிழங்கு, மாவடி கொம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் உள்ளே இருக்கிற அந்த ஸ்டெம்மெல்லாம் எடுத்துடணும். பாருங்கள், நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இந்த ஊட்டை ரெடி பண்ணும்போது இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே கொட்டிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ இதுக்கு அந்த ஊட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. உப்பு, அரைமுடி தேங்காயும் 5 பேரிச்சம்பழமும் காலை உணவாக நாம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்புக்கு நல்லதுங்க. மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், எலும்பு முறிவு, நரம்பு பலவீனம், உடல் பருமன், இளைப்பு, இருதய பலவீனம், மனசஞ்சலம், இது எல்லாமே சரியாகுங்க. உப்பு தேவைப்படுது. சிகப்பு மிளகாய்த்தூள், கடுகு, மஞ்சள் தூள், எலுமிச்சம்பழம். புளிப்புக்காக எலுமிச்சம்பழம் சேர்க்குறோம், காரத்துக்கு சிவப்பு மிளகாய் சேர்க்குறோம், டேஸ்ட்டுக்கு உப்பு. இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான உப்பு, காரம், இந்த கடுகு, மஞ்சள் தூள் தாங்க. 1/4 கிலோ இந்த மாவடி கொம்பு, அதாவது மாகாழி கிழங்குக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். 1/4 கிலோவுக்கு 3 லெமன் எடுத்துக்கலாம். இது வந்து நான் சொல்கிறதெல்லாம் 1/4 கிலோவுக்கு. நீங்கள் எந்த அளவு மாவடி கொம்பு மாகாழி கிழங்கு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊட்டைக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மிக்ஸி ஜாரில் வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிற கடுகை சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளெல்லாம் அரைச்சி தானே இருக்குது, அப்புறம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். கடுகு நல்லா ரொம்ப கம்மியான அளவாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அரைப்படாது. அது கூட இந்த மஞ்சள் தூள், சிகப்பு மிளகாய், இந்த உப்பு சேர்த்து அரைக்கும்போது அந்த கடுகு நல்லா அரைஞ்சிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அந்த ஊட்டை லிக்விடை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோங்க. இந்த மாவடி கொம்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் மிளகாய்த்தூள், உப்பு, கடுகு, மஞ்சள் தூள் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை சேர்த்து அரைச்சி ஸ்மூத்தாக அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லெமன் எடுத்து வச்சுருந்தோம், அந்த ஜூஸை பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இது ஊறுறதுக்கு எப்படியும் ஒரு 10 நாள் ஆகுங்க. அதனால் 10 நாள் ஊறினா தான்
எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நாம் 1/4 கிலோக்கான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் 1/4 கிலோவை விட இப்போ நான் ஜாஸ்தி செஞ்சுருக்கிறதுனால மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே ஜாஸ்தியாக தான் இப்போ நான் போட்டிருக்கேன். நான் செஞ்ச அளவுக்கு இப்போ நான் போட்டிருக்கேன். 1/4 கிலோவுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 லெமன். இது கரெக்டாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா நம்ம 10 நாள் கழித்து டேஸ்ட்டு பார்த்துட்டு எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாங்க. போடும்போது பெரிய பாத்திரமாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் எடுத்து வைக்கிறப்ப கிளாஸ் பாட்டில் இல்லாட்டி அந்த பீங்கான் ஜாடி அந்த மாதிரி இதுலையாவது ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் போட்டு வச்சா தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ஏற்கனவே நான் இந்த மாவடி கொம்பு ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது வந்து நான் தயிர் ஊற்றி எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருப்பேன். இப்போ தயிரே இல்லாமல் லெமனில் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் தர்றேங்க, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க, நம்மளோட மாவடி கொம்பு ப்ளஸ் மாவடி கொம்பு ஊட்ட ரெடி ஆகிடுச்சு. 10 நாள் கழிச்சா தான் அதோட டேஸ்ட்டு கரெக்டாக தெரியும். இப்போ இந்த ஊட்டன்னு சொல்கிறது இதோட லிக்விடை தான் நம்ம ஊட்டன்னு சொல்லுவோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, உப்புமா வெரைட்டி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு பாருங்கள், இந்த மாவடி கொம்பு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சூடான சாதத்துக்கு கூட இந்த மாவடி கொம்பு வச்சு சாப்பிட்லாங்க. அரை தேக்கரண்டி சீரகம் எடுத்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து அரைச்சி நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா ஒரு 20 மினிட்ஸ்ல எல்லாம் நமக்கு வயிற்று வலி இருந்தால் அது சரியாயிடும். சூப்பராக நம்மளோட மாவடி கொம்பு கூட்டால் செஞ்சது ரெடி ஆகிடுச்சுங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.